லூக்கா 1:35 வசனத்திலே மரியாளிடத்திலே தேவதூதன் பேசுகிறார். தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலன் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தமுள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். அதே போல மத்தேயு 1:21 வசனத்திலும், அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார் என்றான். உலக இரட்சகராகிய ஆண்டவராகிய இயேசுவிற்கும் சிம்சோனிற்கும் 2 பேருக்கும் உள்ள ஒற்றுமை என்ன என்றால், அவர்கள் இந்த பூமியில் பிறப்பதற்கு முன்பதாகவே அவர்களுடைய தாயினிடத்திலே தேவதூதனால் பேசப்பட்டு